ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் பார்த்தாய பிரதிபோதிதாம் பகவதா நாராயணேன ஸ்வயம் व्यासेन कृतिताम् पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीम् भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ददामि भगवद्गीते भवद्वेषिणीम्. वसुदेवसुतम् देवम् कंसचाणूरमर्दनम् देवकी परमानन्दम् कृष्णम् वन्दे जगद्गुरुम्. मूकम् करोति वाचालम् पङ्गुम् लङ्घयते गिरिम् यत्कृपातमहम् वन्दे परमानन्दमाधवम्. ॐ सहना भवतु सहनौ पुनक्तु सह वीर्यम् करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै. ॐ शान्ति शान्ति शान्तिः. हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः. हरिः ॐ. ॐ नारायणो परो व्यक्तात् अण्डम् अव्यक्तसम्भवम् अण्डस्यान्तस्तु मे लोकाः सप्तद्वीपा च मेदिनी. இது மகாபாரதம் புதிய பாரதம் புக்குல இந்த ஸ்லோகத்தை எழுதி சங்கர பாஷ்யம் கீழே போட்டிருக்கோம். பார்த்திருக்கீங்க. ஆனா இது பிரம்மாண்ட புராணம். அதனால சங்கர பாஷ்யம் உங்களுக்கு தான் தெரியும். யாரெல்லாம் படிச்சிருக்கீங்களோ முகம் மலர்ந்திருக்கு. படிக்காதவங்களும் ஓ அப்படி எழுதியிருக்கா குழு கிடைச்சிருக்கு. அதுக்காகத்தான் அதை சொன்னேன். ஓகே. இல்ல நீங்க அந்த இடத்துக்கு வந்திருக்க மாட்டீங்க சில பேர். அதான் கரெக்ட். அதுதான் கரெக்ட். அதனால இப்ப பேஜ் நம்பர் 212 சங்கர பாஷ்யம். பாஷ்யம் 7வது ஸ்லோகம் 300. தச்ச ஜன்ம கதா கிமர்த்தம் ச இதி உச்சதே. இந்த 4வது அத்தியாயத்தில் இந்த அவதார ரகசியம் நடுவில் வருது. அப்பப்போ கீதையில ஸ்பெஷல் டாபிக் வரும். அடுத்த அதுல அவதார ரகசியத்தை பத்தி பகவான் சொல்றார். ஓகே. அவதார ரகசியத்துக்கும் இந்த 4வது அத்தியாயத்துக்கும் ரொம்ப பெரிய கனெக்ஷன் இல்லை. இருந்தாலும் சிலது தெரிஞ்சுக்கணும். அவதாரம்ன்றா என்ன இருந்தது தெரிஞ்சுக்கணும். அப்போ சுவாமி அவதாரம் எடுக்கிறதுக்கு என்ன பர்பஸ் அதை சங்கரர் இன்ட்ரோடியூஸ் பண்ணார். 2 பர்பஸ்க்காக பண்றாரு. சோ ஒன்னு கதா பவதி, இன்னொன்னு கிமர்த்தம் பவதி. அவரு எப்படி தோன்றுகிறது, எதற்காக தோன்றுகிறது, அவதாரம் எப்படி தோன்றது, எப்படி அவதாரம் எடுக்கப்படுறது, அந்த அவதாரத்தினுடைய பர்பஸ் பிரயோஜனம் என்ன, எதுக்காக அவர் சொல்றாரு அப்படி சொல்றாரு. இப்போ ஜீவ ஈஸ்வர வேறுபாடு நமக்கு ஹேது ஸ்வரூபம் ரெண்டுத்துல வேறுபாடு இருக்கு. புரியுதா? காரிய பேதா ரெண்டுத்துக்கும் இருக்கிறது. ஆனா தச்ச ஜன்ம இந்த பிராதிபாசிக சரீரம் பகவானுடைய அவதார சரீரம் இருக்க அது பிராதிபாசிக சரீரம், மாயிக்க சரீரம். ஓகே. டூப்ளிகேட் சரீரம். ஓகே. அந்த டூப்ளிகேட் சரீரத்துல யாரு தத்துவத்தை புரிஞ்சுக்கிறானோ அவனுக்கு மோட்சம் அப்படின்றார் கிருஷ்ணர். ஓகே. என்னுடைய டூப்ளிகேட் மாத்திர சரீரத்தில் மாத்திரமே இருந்துட்டு
நன்னதான் இருந்தது, கரெக்டா இருக்கு. அதோட போயிடக்கூடாது. புரியுதுதான்? அதனால இது நன்னா புரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக இப்போ இது உச்சதே. ஏன் கிருஷ்ணர் இங்க சொல்றாருன்னா இந்த பர்பஸ்க்காக சொல்றார். அப்ப கதா கதா பவதி 7வது ஸ்லோகம், கிமர்த்தம் பவதின்றது 8வது ஸ்லோகம். ஓகே, அதனால இந்த ஸ்லோகத்துல வெரி பிரபலமான பிரசித்தியான ஸ்லோகம். யதா யதா ஹி தர்மஸ்ய க்ளானிர்பவதி பாரத அப்யுத்தானமதர்மஸ்ய ததாத்மானம் ஸ்ருஜாம்யகம். அதனுடைய சாராம்சம், இந்த ஸ்லோகத்தினுடைய சாராம்சம் என்ன? பகவான் ஸ்திதி கர்த்தா. அதனால அவர் உலகத்தை எப்படி புரொடெக்ட் பண்றார், எந்த விதமா இந்த உலகம் தொடர்ந்து இருக்கிறதுக்கு விதவிதமா அவர் செயல்படுத்துறார். அதனால தர்மத்தை காப்பாற்றுறதுக்கு மூலியமா இந்த உலகம் காப்பாற்றப்படுகிறது. ஓகே, அப்போ ஜகத்தோட இப்போ நம்முடைய பாடியோட ஹெல்த் இருக்கு இல்லையா, ஆரோக்கியம், அது நம்முடைய உணவுனாலையும் உடற்பயிற்சினாலையும் நல்ல குணங்கள்னாலையும் நம்மளுடைய சரீரம் இருக்கிறது. இந்த சமாஜத்தினுடைய ஆரோக்கியம் அது எதை பொறுத்திருக்கு? உலகத்தினுடைய ஆரோக்கியம் தர்மத்தை பொறுத்திருக்கிறது. ஓகே, தர்மம் கெட்டு போகும்போது உலகத்தில் இருக்கிற டிசார்டர் ஆயிடுறது. சோ அப்படி ஆகிறது. அதனால தர்மத்தை காப்பாற்றணும். தர்போர் நம்முடைய பேசிக்கு அடிப்படை கொள்கை என்ன அப்படின்னா சர்வ தர்ம சமபாவம். ஓகே, இப்ப பாரதத்தில் ஏன் இப்படி க்ஷீணமா இருக்கிறது அப்படின்னா சர்வ தர்ம சமபாவத்திலிருந்து மத சார்பின்மை அதை வச்சுட்டே மத சார்பின்மை கூட்டணின்னு வச்சுட்டே சர்வ தர்ம சமபாவத்துக்கு எதிராக பண்ணி அது ஒரு அரசியல் அங்கீகாரமும் அது ஒரு தேசபக்தி விஷயமாகவும் பிரச்சாரம் பண்ணப்படுறது. ஓகே, அதாவது பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தில் இருந்ததை விட வொர்ஸ்ட் கண்டிஷன் இப்ப இருக்கிற கண்டிஷன். ஓகே, ஏன்னா பிரிட்டிஷ்காரன் பண்ணிட்டு இருக்கிறது தப்புன்னு நமக்கு தெரியும். இப்ப டிக்ளரேஷன் பண்ணி சட்ட ரீதியாவே தேசபக்தியா செய்யறான். இப்ப எட்டப்பன் செஞ்சது தப்புன்னு அவனுக்கு தெரியும், நமக்கு தெரியும், சுத்தி இருக்கவங்க தெரியும், காலம் முழுக்க தெரியும். ஓகே, இந்த மத சார்பின்மை கூட்டணியில இருக்கிறதுன்றது மீடியாவுக்கு எல்லாருக்குமே தேசபக்தியா அதை சொல்லிட்டு இருக்காங்க. இதுதான் டேஞ்சரஸ். அதை சொல்றதுக்கு விளக்கம் பண்றதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப நம்ம தேசபக்தி இல்லைன்றது சொல்றோம் இல்லையா, ஆன்டி நேஷனல் இந்த மூவ்மெண்ட் எல்லாம். ஓகே, இந்த ஆன்டி நேஷனல் மூவ்மெண்ட் போய் வெளியில சொன்னா அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. சரி, போட்டோம், சிடி மூலியமா போட்டோம். அதனால இந்த தர்மத்தை 2 விதமா காப்பாற்ற முடியும். ஒண்ணு தர்மத்தை காப்பாத்துறதுன்னா தர்மத்தை அனுசரிக்கிறவனை காப்பாற்றணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஓகே, அப்பதான் பர்மனண்டா தர்மத்தை காப்பாற்றணும். இப்ப தர்மம் பர்மனண்டா காப்பாற்றணும்னா வழி என்ன இருக்கிறது? தர்மத்தை அனுசரிக்கிறவனை காப்பாற்றணும், ப்ரொடெக்ட் பண்ணணும். ஓகே, அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுல கொஞ்சம் பேராவது தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணணும் அர்த்தம். புரியுதுதான்? அதனால இது ஒரு விஷயம் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன? அதர்மம் செய்யறவனை தண்டிக்கணும். இது 2 விஷயத்த பண்ணினா சரியா போயிடும். அப்ப தர்மத்தை அனுசரிக்கிறவனை காப்பாத்தி அதர்மம் செய்யறவனை தண்டிச்சிட்டோம்னா கம்ப்ளீட் ஆயிடும். ஓகே, இப்படி சொல்றாரு. அப்புறம் 4வது இது ஸ்லோகத்தினுடைய சுருக்கம். 7வதுல பாஷ்யத்துல என்ன சொல்றாரு ஆச்சாரியால்? அப்படி படிப்போம். யதா யதா ஹி தர்மஸ்ய க்ளானிஹி ஆனிஹி வர்ணாசிரமாதி லக்ஷணஸ்ய பிராணினாம் அப்யுதய நிஸ்ரேயஸ சாதனஸ்ய பவதி பாரத அப்யுத்தானம் உத்பவः அதர்மஸ்ய ததா ஆத்மானம் ஸ்ருஜாமி அகம் மாயையா. இந்த ஸ்லோகத்துக்கு என்ன அர்த்தம்ன்றது இவர் பாஷ்யம் சொல்றாரு. யதா யதாகி தர்மஸ்ய க்ளானிஹி. ஓகே, க்ளானிஹி மூலம்
அதனுடைய இவர் விளக்கம் கொடுறது அஹானிஹி. ஓகே, ஹானிகின்னா நஷ்டமாகிறது. ஓகே, சோ எப்ப நஷ்டம் ஆகிறதோ, எது தர்மஸ்ய ஹானிகி, எப்ப தர்மத்துக்கு நஷ்டமாகிறதோ, எப்பவெல்லாம் தர்மத்துக்கு நஷ்டமாகிறதோ அப்போ தர்மஸ்ய, இந்த சொல்லு வெயிட்டான சொல்லு. ஓகே, தர்மஸ்ய அதுக்கு என்ன சொல்றாரு இங்க பகவான் சங்கரா, வர்ணாசிரமஸ்ய, தர்மஸ்யனா வர்ணாசிரமாதி லக்ஷணஸ்ய. இப்ப புரியுது இப்போ? சோ வர்ண தர்மம் ஆசிரம தர்மம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, அப்போ வேதம் நமக்கு கொடுக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட் வர்ண தர்மம் ஆசிரம தர்மம். அது மூலியமா கோல் என்ன அப்படின்னா தர்மார்த்த காம மோக்ஷ கோல். ஓகே, தர்மார்த்த காம ஒரு லைன் அண்ட் மோக்ஷா இன்னொன்னு ஹையர் லெவல். சோ லோயர் லெவல் தர்மார்த்த காம, ஹையர் லெவல் மோக்ஷ. இந்த விஷயத்துக்காக லைஃப் ஸ்டைல் வர்ண தர்ம ஆசிரம தர்மம். இந்த வர்ண தர்ம ஆசிரம தர்மம் இப்ப உருகுலைஞ்சு போயிருக்கு. ஒண்ணு நமக்கு உடம்புல நமக்கு பலகீனமானதான் வியாதி அட்டாக் ஆகும். புரியுதா? எவ்வளவு தூரத்துக்கு எதிர்ப்பு சக்தி இருக்கிறதோ நமக்கு அந்த அளவுக்கு எந்த வியாதியும் நம்ம கிட்ட அண்டாது. புரியுதா? அதனால இப்ப நம்ம மாம்பழத்துல ஒரு பாட்டி பால் போடுவா, சிவானி பிளாட்ஸ் பக்கத்துல. அப்படியே இந்த துணியை இப்படி இப்படி போட்டுவா, மழையில் நனையக்கூடாதான். இந்த துணி நனைஞ்சு அது உள்ளர போயிட்டே இருக்கும் உள்ள. ஆனா ஒரு சைக்காலஜிக்கெல்லாம் போவா, அவன் பாட்டு நடமாடிட்டே இருப்பான். அவளுக்கு குடும்பம் குழந்தை குட்டி எதுவும் கிடையாது. ஆனா கூட ஒர்க் பண்ணிட்டே இருப்பான். அது ஒர்க் பண்ணிட்டே இருக்கால, அதுதான் அவளுடைய ரகசியமே. இல்லாட்டி படுத்துருவா. புரியுது இல்ல? அவளுக்கு வீடு கிடையாது, சமையல் கட்டு கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஆனா மூவாயிண்டே இருப்பான். இந்த எப்பவுமே மூவாயிண்டு இருக்கிற நதி தோஷம் கிடையாது, தேங்கின குட்டை தான் தோஷம். அதனால நதியில தண்ணி போயிட்டே இருந்ததுன்னா யாரு வேணா சந்தியாவந்தனம் பண்ணலாம், சாக்கடையா இருந்தா கூட. அப்படி அதனால அது இப்போ நதியா ஆயிடுச்சு. இப்போ ஓகே, அதை காப்பாற்றணும். அதனால வர்ணாசிரம தர்ம லக்ஷணஸ்ய. இப்போ நான் எல்லா ஏரியும் இப்போ சுத்தி பார்த்துட்டு வரேன். இங்க காஞ்சிபுரத்துல 800 ஏரி நிரம்பி வழிஞ்சுடுத்து. ஆறுலாம் ஃபுல்லா போயிடுச்சு எல்லாம். நாங்க இங்க இருந்து பிள்ளையார்பட்டிக்கு போகும்போது, கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு போகும்போது, இங்கிருந்து போகும்போது அதெல்லாம் ரொம்ப புவரா இருக்குது. நம்ம ரிச் லேண்ட்ல இருந்து வராம இருந்து என்னடா தண்ணியை காணோம். நான் இங்க நம்ம பாலாத்துல அப்படி ஓடின்னு இருக்கேன். பாலாத்துல கற்பனையா பண்ணும்போது இப்ப நினைக்கும் போது கூட இது நம்ம மனசு இதுவாகிறது என்ன. அப்படிப்பட்ட பாலாத்திலேயே தண்ணி வந்ததுன்னா அப்ப காவேரியில நம்ம அன்னைக்கு குளிச்சதை விட மேல அம்மா மண்டபத்துக்கு மேல போகும். நம்ம அங்க எப்படி குளிக்கிறது எல்லாம் பிளான் பண்ணிட்டு போனோம். அப்புறம் கரையில இறங்கி கொஞ்சம் தூரம் போக தூரக்க போயிடுச்சு காவேரி. ஐயா நாங்க பரவாயில்லையே பிள்ளை இருக்க எப்படி. அதனால அப்போ ஏதோ இங்க இருக்கிறது விசேஷம் இருக்கிறது. இங்க தர்மத்தை கடைபிடிக்கிறவங்க கொஞ்சம் பேர் அதிகமாயிட்டாங்க. புரியுதா? கொஞ்சம் தான் இது. ஒரு 100கணக்கான பேர் தண்ணியை விட்டான் அடிக்கிறத, கொஞ்சம் பேர் சாமி கையெடுத்து கும்பிட்டான் கொஞ்சம். இப்ப ராமகிருஷ்ணன் சொன்னார்ல 2 அடி வந்தா நான் 10 அடி வரேன், அது உண்மைதான் போல இருக்குது. புரியுதா? நம்ம எப்படியோ ஒரு மாசத்துக்கு ஒரு கிளாஸ் எப்படியோ வரோம், அது 2 மாசம் லீவ் விட்டுட்டு வரோம். அதுக்கே இது இப்ப 6 இது முடிக்கணும், 6 லெவல் முடிக்கணும். எப்படியோ முடிச்சுடுவோம் சித்ரா பௌர்ணமிக்குள்ள. அப்படி எப்படியோ கஷ்டப்பட்டு இதெல்லாம் தர்மம் 4 காலில் எல்லாமே இப்ப ஒரு காலில் இருக்குன்னு சொல்றால, இந்த ஒரு காலில் நடக்கிறதுக்கே இத்தனை பலன் கிடைக்கிறது. புரியுதுல? அதனால கிருதயுகத்தில் இருக்கிற மாதிரி இருந்தா எப்படி இருக்கும் பாரு. அவ்வளவுதான், மாதம் மும்மாரி மழை தான். புரியுறதுல? அதனால ஹானிஹி எதுக்கு? தர்மஸ்ய ஹானிஹி. எந்த தர்மம்? வர்ணாசிரமாதி லக்ஷணஸ்ய. சோ வர்ண தர்மம் ஆசிரம தர்மம் லக்ஷணஸ்ய. சோ என்னவா அப்படின்னா பிராணினாம் அபியுத்தாய நிஸ்ரேயச சாதனஸ்ய. அபியுத்தாய தர்மார்த்த காம நிஸ்ரேயச மோக்ஷ. ஓகே, அதாவது வர்ணாசிரம தர்மத்தின் மூலம் தர்மார்த்த காமத்தை கடைபிடிச்சுட்டு இருக்கும் போதே மனிதனானவன் மோட்ச புருஷார்த்தம். நம்மளுடைய டிசைன் எப்படி இருக்குன்னா,
மோட்ச புருஷார்த்தத்தை ரூடியா இருக்கிற ஜனங்களுக்கு சொல்றதே இல்லை. ஆனா பாரதத்தில் இருக்கிற ஒரு ரிக்ஷாக்காரன் கூட இந்த மோட்சத்தை பத்தி பேசுவான். ஏன்னா இந்த சிஸ்டம் அப்படி இருக்கிறது. இந்த வர்ணாசிரமத்தை கடைபிடிக்கும் போது அவனை லீட் டு மோட்சத்துக்கு போயிடும். அப்படி ஒரு சிஸ்டம் இருக்கு. இந்த சிஸ்டத்துக்கு நீ ஃபாலோ பண்ண நம்மளுடைய மோட்ச புருஷார்த்தத்துக்கு நீ வந்தே ஆகணும். தேர்ஃபோர் இதுதான் சதுர்வித புருஷார்த்தம், டெமோக்ரசி. அதனால இந்த வர்ணாசிரம சிஸ்டம் இருக்க சொசைட்டில பேலன்ஸ் சிஸ்டம், பேலன்ஸ் டயட் மாதிரி பேலன்ஸ் சிஸ்டம், ஒண்ணுக்கு ஒண்ணு அண்டி இருக்கக்கூடியது. இந்த சிஸ்டம் முதல்ல தப்பா புரிஞ்சுக்கிட்டான் நம்ம ஆளு. ரெண்டாவது தப்பா புரிஞ்சுக்கிட்டு தப்பா பிரயோகம் பண்ணிட்டான். எப்படி புரிஞ்சுக்கிட்டோமோ அப்படித்தானே பண்ணுவான். நம்ம தப்பா பிரயோகம் பண்ணதை வெளியில வந்தவன் ஊதி பெருசு பண்ணி அதை கொலாப் பண்ணிட்டு விட்டுட்டு போயிட்டான். ஏன்னா அவன் நம்மள ஸ்டடி பண்றான். இவங்களுடைய ரகசியம் இப்ப சங்கர பாஷையெல்லாம் படிச்சிருப்பாங்க. ஒருத்த அழிக்கிறான்னா நம்முடைய முழு வித்தியை படிச்சிருக்காங்க. அதை வச்சு அழிச்சான். இந்த முஸ்லீமோட இந்த யூரோப்பியன் இருக்கான அது வெரி டேஞ்சரஸ் கண்ட்ரி. ஏன் சொல்றோம்னா நம்ம வேதத்தெல்லாம் படிச்சு அது மூலியமா அழிச்சாங்க, அழிச்சுட்டு இருக்கான். ஓகே, அதனால இது வர்ணாசிரம தர்மம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, இது நம்ம கடைப்பிடிக்கத்தான் நமக்கு ரொம்ப ரொம்ப. அப்போ தர்மார்த்த அண்ட் மோக்ஷத்துக்கு பாலமா இருக்கிறது தர்மம். ஓகே, அர்த்தத்துக்கு காமத்துக்கும் மோட்சத்துக்கும் நம்ம இட்டுண்டு போறது இந்த தர்மம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். புரியுதா? அதனால தர்மத்தை கடைபிடிச்சோம்னா சேக்ரெட். புரியுதா? தர்மம் இல்லாதது, இறைவன் இல்லாதது, அந்த இடம் செக்யூலர். நமக்கு செக்யூலரே கிடையாது. நம்முடைய வேதத்துல செக்யூலர் என்ற வேர்டே கிடையாது. ஓகே, எல்லாமே புனிதம் தான். அதனால்தான் மங்களம் மங்களம் நீலமங்கலம் சதுர்வேத மங்கலம் நீடாமங்கலம் நீடாமங்கலம். இப்படி எல்லா மங்களத்துக்கும் மங்களம் மங்களம் பங்கலம் வேறு பேர் வச்சுக்கிறது காரணம் இதுதான் காரணம். அப்போ இன்றைய சமுதாயத்தில் ஹிந்து சனாதன தர்மத்தில் இருக்கக்கூடிய விஷயத்துல இருக்கக்கூடியது என்னன்னா சனாதன தர்மத்தை கொடுக்க. எல்லாரும் உள்ள கொண்டு உட்கார சொல்லு. அதனால சங்கர பாஷ்யத்தில் என்ன சொல்றாரு அதை பார்க்கலாம். இப்போ யதா யதாகி தர்மஸ்ய கிளானி ஹானிகி. ஓகே, எப்பெல்லாம் ஹானிகி வருதோ பாஷ்ய கொள்றாரு. நம்பர் 1 வர்ணாசிரமாதி லட்சணஸ்ய ஹானிகி. இந்த வர்ணாசிரமத்துக்கு வரக்கூடிய லட்சணத்துக்கு கடைபிடிக்கிறதுக்கு வரக்கூடிய நஷ்டம் எப்போ வருதோ அப்போ பிராணினாம் அபியுதய நிஸ்ரேயஸ சதா சாதனானி அப்படி சொல்றாரு. புரியுதா? அதனால வர்ணாசிரமம் பலகீனமாகும் போது பகவானுடைய ஸ்டேட்மெண்ட் நான் காப்பாத்துறேன் அப்படி சொல்றாரு. அபியுத்தானம் அதர்மஸ்ய. அபியுத்தான உத்பவ பண்றது. புரியுதா? உற்பத்தி பண்றது, அதிகம் பண்றது. ஓகே, எது அதாவது அதர்மம் அதிகமாகும் போது அவர் என்ன பண்ணார்னா அவர் தரிக்கிறார். ஓகே, தர்மத்தை ப்ரொடெக்ட் பண்ணது. ஓகே, சோ எப்பெல்லாம் அதர்மம் அதிகமாகிறதோ அப்ப தர்மம் க்ஷீணமாகும். எப்பெல்லாம் தர்மம் டெவலப் ஆகுறதோ அப்ப இது கீழே வரும். சீசா மாதிரி இப்படி டெவலப் ஆகும். அதர்மஸ்ய அபியுத்தானம் பவதி. ஓகே, தர்ம அனுஷ்டானம் குறையும் போது சகஜமாக அந்த அதர்மத்தை தலைக்கும். எப்ப தர்ம அனுஷ்டானம், கோயிலுக்கு போறது, சாமி கும்பிடுறது, என்னுடைய சந்தியாவந்தனம் பண்றது, காலையில சூரிய நமஸ்காரம் பண்றது, இதெல்லாம் குறையறதோ அப்ப அதர்மமானது அதிகமா இருக்கும். பிரதீப் அங்க சேர் போடுமா, அங்க எல்லாம் சேர் போடு. 2 பேரும் பெட்ஷீட் இருந்தா பெட்ஷீட் போடும். சோ தர்மானுஷ்டானம் குறையும் போது சகஜமா அதர்மம் தலைவருக்கிறான். ததா அந்த நேரத்தில் ஆத்மனி சிர்ஜாமி, ஆத்மனி சிர்ஜாமி அப்படி சொல்றது தியாகராஜன். எந்திரி. ஆத்மனி சிர்ஜாமி. ஓகே, நான் என்னை நானே நான் உற்பத்தி கொள்கிறேன். சோ சிர்ஜாமினா எப்பெல்லாம் தர்மம் க்ஷீணமாகிறதோ அப்ப நானே என்னை நான் உருவாக்கி கொள்கிறேன் அப்படின்றார். புரியுதா? எந்த மாதிரி இடத்துல நான் உருவாக்கிக்கிறேன் அப்படின்னா மாயையா சிர்ஜாமி, மாயிக்க ஸ்வரூபத்தை உண்டாக்குகிறேன். நம்ம வந்திருக்கிற ஸ்வரூபம்லாம் கர்மத்துடைய சரீரம். புரியுதா? புண்ணிய பாபத்துல வந்த ஸ்வரூபம். ஆனா பகவான் வந்திருக்கிறது கர்மத்துல இல்ல. அவர் தன்னுடைய சரீரத்தை மாயிக்கம். அதுதான் டமால்னு இப்படி நிப்பார்.
அப்புறம் என்ன பண்ணுவாரு? டமால்னு மறைஞ்சிடுவார். புரியுதுல? ஏன்னா அது மாயிக்கம். ஓகே, மாயிக்க ஸ்வரூபம். அதனால மாயிக்க ஸ்வரூபம் அதை நன்னா புரிஞ்சுக்கோ அப்படின்றாரு. ஓகே, இப்ப 8வது ஸ்லோகம். பரித்ராணாய சாதூனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. சோ தஸ்மை பிரயோஜனஸ்ய, பகவானுடைய அவதாரம் எதற்காக? புரியுதா? எதற்காக இந்த பிரயோஜனம் அப்படின்னா ஏற்கனவே சொல்லிட்டார். தார்மீக ரக்ஷணம், அதார்மீக நாசனம், தர்ம சம்ஸ்தாபனம். புரியுதா? 3 விஷயத்துக்காக பண்றார். புரியுதா? முதல்ல சாது ரக்ஷணம், தர்மத்துப்படி வாழ்கிறவர்களை அவர் இப்ப ஹரிச்சந்திரனை அவர் தர்மத்தை எந்த கஷ்டமும் வந்தாலும் அவரை காப்பாத்தினார். புரியுதா? அந்த சக்சஸ்ஃபுல் லைஃப். புரியுதா? ஹரிச்சந்திரா அப்படியே துன்பத்திலேயே இருந்து அப்படியே செத்து போயிட்டார். இல்ல புரியுதா? அதுலயே மயானத்திலே அவருக்கு ஒரு பக்கத்து ஒரு சமாதி வச்சுட்டாங்க. அப்படி இல்ல, கஷ்டம் இருந்தாலும் அதை கடைபிடிச்சதுனால அவர் திருப்பி வெளியில வருது. ஏன்னா பகவானுடைய பொறுப்பு அது. ஓகே, வெட்டினா மாலை ஆகிறது பகவானுடைய பொறுப்பு. தர்மத்தை கடைபிடிச்சுட்டா போறோம், அவர் பார்த்துப்பார். சாது ரக்ஷணம், துஷ்கிருத்த நாசனம். ஓகே, அவன் எவ்வளவு கில்லாடி கிங்கா இருந்தாலும் சிசுபாலன் தலைய மதம் செய்யப்படும். ஓகே, பெரிய ஒரு 10, 12, 20 அடிக்கு மேல இருக்கிற மேடையில உட்கார்ந்து இருக்கான் கம்சன். ஒரே டைவ் அடிச்சு மேல ஏறி டமான்னு மாமனே அடிச்சு கொண்டுட்டான். அதனால துஷ்கிருதான், அவன் மாமனா இருக்கட்டும் இல்ல மச்சான சிசுபாலனா இருக்கட்டும், எவன் வேணா இருக்கட்டும். அந்த அத்தாரிட்டியில தான் கிருஷ்ணர் அர்ஜுனன் சொன்னாங்க, டேய் நானே எங்க மாமன எல்லாரும் அடிச்சிருக்கேன்டா, நீ என்னதுக்கு இப்படி இப்படி தயங்குறேன்னு. அதனால ஏற்கனவே நான் பண்ணிட்டு தான் சொல்லிட்டு இருக்கேன். சும்மா எல்லாம் உங்க சொந்தக்கார மாத்திரம் பத்திரமா பார்த்துப்பீங்க, எங்க சொந்த அதனால இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். புரியுதா? தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய. தர்ம சம்ஸ்தாபன நல்ல நல்ல குணங்கள் பண்புகள் நமக்கு இருப்பதற்காக தர்மத்தை நிலைக்கணும். ஏன்னா தர்மம் 3 காம்பனன்ட். ஓகே, ஒன்னு வேல்யூஸ், இன்னொன்னு ஆட்டிடியூட், இன்னொன்னு ஆக்ஷன். 3 சேர்ந்தது. அதனால தான் தர்மத்தை கடைபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கிறது. முதல்ல வேல்யூஸ் ரொம்ப குறைஞ்சு போச்சு. புரியுதா? அதனால வேல்யூஸ் பண்புகளை காப்பாற்றணும் திருப்பி. அதனால நான் என்ன பண்றேன்னா சம்பவாமி யுகே யுகே, திரும்ப திரும்ப நான் அவதாரம் எடுக்க வேண்டிய கஷ்டத்துல இருக்கேன் அப்படின்றார் அவர். புரியுதா? பாஷ்யத்துல என்ன சொல்றாரு? பரித்ராணாய பரிரக்ஷணாய சாதூனாம் சன்மார்க்கஸ்தானம் விநாசாய ச துஷ்கிருதாம் பாபகாரிணாம் கிம்ச தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய தர்மஸ்ய சம்யக் ஸ்தாபனம் ததர்த்தம் சம்பவாமி யுகே யுகே பிரதியுகம். இப்ப பாஷ்யத்தில் என்ன சொல்றேன்னா அதே கொஞ்சம் விளக்கமா சொல்றாரு, அவ்வளவுதான். பரித்ராணாயன பரிரக்ஷணாய. பரிரக்ஷணாயன டோட்டல் ப்ரொடெக்ஷன். டோட்டல் ப்ரொடெக்ஷன். சொல்றவர் கிருஷ்ணர், விளக்கி சொல்றவர் பாஷ்யக்காரர். இந்த 2 பேர் சொல்றதுலயும் உனக்கு நம்பிக்கை வரலன்னா எவன் சொன்னாலும் உனக்கு நம்பிக்கை வராது. புரியுதா? பரிரக்ஷணாய அப்படின்னு பாஷ்யக்காரர் சொல்றாரு. அவதார மூர்த்தின்னு சொல்றாரு, அவர் பரித்ராணாய சொல்றாரு. 2த்துக்கு என்ன அர்த்தம்? டோட்டல் ப்ரொடெக்ஷன் கொடுக்கிறது ஏன் பொறுப்பு, உன் லைஃப ப்ரொடெக்ட் பண்றது ஏன் பொறுப்பு அப்படின்றாரு. விட்டுட்டேன்னா புரியுதா? அதனால அவர் சொல்ற யார காப்பாத்துற அதுலதான் நமக்கு நம்பிக்கை வரல போல இருக்கு. இப்ப தெரிஞ்சு போச்சு. அடுத்த வரி சாது நாம் நாட்டு மூர்கா நாம். புரியுது இப்போ. அதனால நிறைய பேருக்கு ஏன் நம்பிக்கை வரல, நான் மூர்கனா இருக்கேன், மூர்கனை அழிச்சு போடுவார் அவரே. அப்ப நம்ம ஒண்ணு சாது தன்மை வளர்த்துக்கணும். புரியுதுல?
சாதுனாம் சன்மார்க்க ஸ்தானம். ஓகே, சன்மார்க்கத்தில் நன்னறியில் வாழ்கிறவர்கள் அதிகாலை சூரியனுடைய வெளிச்சத்தில் எழுந்து சூரியன் வருவதற்கு முன்பே குளித்துட்டால் முதல் பண்பு அது. அந்த ஒரு பண்பு இல்லைன்னு வச்சுக்க எவ்ரிபடி க்ளோஸ். நீ ஃபர்ஸ்ட் குவாலிபிகேஷன் அவுட். 6 மணிக்கு மேல பின்னாடி எழுந்து 8 மணிக்கு பல்ல விலைக்கு 11 மணிக்கு குளிச்சுன்னு வச்சுக்கோ, அவன் மூர்கன் அப்படின்னு அர்த்தம். அப்ப சாது தன்மை என்ன? முதல்ல அந்த பிரம்ம முகூர்த்தத்தை எழுந்து 6 மணிக்கு முன்னாடி குளிச்சிடணும். லீவுல கூடவா? எல்லா காலத்திலும், மழை காலத்தில் கூட. ஓகே, சன்மார்க்க நெறியில் உள்ளவர்கள், சத்மார்க்கம் தர்ம மார்க்கம் பரிரட்சம். இந்த காலையில எழுந்து குளிக்கிறது ஒரு 40 வருஷமா சொல்லிட்டு இருக்கேன் நான். சிலதுல தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன், ஆனா ஒரே மாதிரி உற்சாகமா சொல்லிட்டு இருக்கேன். அது சயின்ஸ் 8th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் டீச்சர் மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். நான் ஒரு 8th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் டீச்சர் போய்க்கிறேன், கேட்டேன். அது எவ்வளவு குறிய சொல்றேன். இதே மாதிரிதான் எல்லா பசங்களும். நாங்களும் எங்களுக்கு புதுசா இருக்கிறது. நாங்க ஃபர்ஸ்ட் டைம் 8th படிக்கிறோம், உனக்கு பேட்ச் பேட்சா வருமே அதே. ஓ, அதுதான் இப்ப கவர்மெண்ட் ஒவ்வொரு வருஷம் புக்கு மாத்தின்னு இருக்கானா. அதனால இரண்டாவது விநாசாயச துஷ்கிருதாம். என்ன அப்படின்னா பாபகாரினாம், பாபம் செய்பவர்களை அவர்களை அழிப்பதற்காக நான் வருகிறேன். அப்போ அதர்மம் எப்போ தர்ம அனுஷ்டானத்தை மீடுறோமோ அப்ப அதர்மம் செய்யறதுக்கு தானா போகும். அப்படிதான் தர்மத்துக்கு விட்டு போகும்போது நீ திருப்பி கொண்டு போய் விடறது அதர்மத்தில் தான். நடுவில் ஒரு பிரிட்ஜ் இருக்கு, அதுக்கு பேரு அது பரதர்மம். அது சொல்ல இவர், அது நம்ம இப்ப சேர்த்துக்கிறது. ஓகே, பரதர்மம் என்ன? நமக்கு சம்பந்தம் இல்லாத இடத்துல தலையிடுவோம், சம்பந்தம் இருக்கிற விஷயத்தை விட்டுடுவோம், அவ்வளவுதான். இது ரெண்டும் லீட் டு நமக்கு தெரியாம அதர்மம் பண்ணிட்டு இருப்போம். அதர்மம் பண்றதுன்றது கூட தெரியாம அதர்மம் பண்ணிட்டு இருப்போம். அவ்வளோ பெரிய விஷயம் இது, பாபம். ஓகே, அதனால இப்போ சுவாமி, இப்ப தர்மம் இதெல்லாம் இப்போ நீங்க அதர்மம் பண்றவன் நல்லா இருக்கான், நல்லா இருக்கான். இந்த தர்மம் பண்றவன் தானே அப்பப்போ கஷ்டப்படுறான். இந்த டைலாக் எல்லா இடத்துலயும் நீங்க பார்த்திருப்பீங்க. எல்லா ஊடியா எல்லா கிராமத்துல நகரத்துல படிச்சவன் படிக்க எல்லாரும் சொல்லுவான், அதர்மம் பண்றான் அவன் எவ்வளவு சௌக்கியமா இருக்கான் பாருங்க. அப்படின்னா உங்களுக்கு என்ன வேணும்? நன்னா இருக்கிறது முக்கியம் இல்லையா? அது எப்படி இருந்தா தர்மமா இருந்தானே அதர்மமா இருந்தானே சௌக்கியமா இருக்கணும். சௌக்கியமா இருக்கிறது அதர்மமா இருந்தாலே சௌக்கியமா இருக்குன்னா எதுக்கு தர்மத்தை கண்டுபிடிக்கணும்? சொல்றது புரியுதுல? சௌக்கியமா இருக்கிறதுக்கு ஒண்ணு தர்மத்தில் இருக்கலாம், அதர்மத்தில் ரெண்டுமே. தர்மத்தை விட கொஞ்சம் அதர்மமே கொஞ்சம் சௌரியமா இருந்ததுன்னா அதை பிடிச்சிட்டு எதுக்கு பெரியவா இப்படி புக்கு எல்லாம் போட்டு எல்லாம் தர்மத்தை படி தர்மத்தை படின்னு எதுக்கு சொல்லுவானே? அதனால மனுஸ்மிருதி சொல்றாரு, நாதர்மத்சரிதே லோகே சத்யபலதி கௌரவம் சனைராவர்த்தமானஸ்து கர்த்தர் மூலானி கிரந்ததி. இப்ப நான் நோட்ஸ் எழுதலாம், மகாபாரதத்தை பத்தி எழுதுறேன். அதை பார்த்து அந்த புக்கில் பார்த்து சிலதெல்லாம் அப்பப்போ எழுதிக்கிறது. அதுல ஒண்ணு இது புரியுதா? அதனால அது என்ன சொல்ற, இப்போ மாடு இருக்க, மாடு அப்படி டக்குன்னு பால் கறக்கிற மாதிரி நீ செஞ்ச கர்மத்துக்கு உடனே வேணா வராது, பலாபலன் வராது, சுருத்தி பலன். புரியுதா? நிலத்துல இப்ப போடுறான் பாரு அத, இப்போ மழை பெஞ்சதுக்கு போடுறான் பாரு, தை மாசத்துக்கு அறுவடை. ஓகே, 3 மாசம் அதை கட்டி காப்பாத்தி அதுக்கப்புறம் அறுவடை வரும். அது போல நம்ம செஞ்ச பாபம்லாம் உடனே பலன் கொடுக்காது. புரியுதா? அது அப்படியே மெதுவா பண்ணி அப்படி கொடுக்கும். புரியுறதுல? இப்ப அந்த மாதிரி பாபம்லாம் எத்தனையோ ஜன்மாந்தத்துல சேர்த்து வச்சு நமக்கு 50% நம்மளுடைய கிரெடிட் இருக்கு பாபத்துல. நம்மளுடைய மனுஷ ஜென்மத்துல 50% இருக்கு. அந்த 50%ல நம்ம இப்போ இந்த ஜென்மம் எடுத்து அதை மல்டிப்ளை பண்ணிட்டோம். ஆம்பே மாதிரி புரியுதா? மல்டிப்ளை 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 பண்ணிட்டோம் பாபத்தை. அதுக்காக மகாகாலேஸ்வரர் வச்சிருக்கோம். மகாநாராயண சுவாமி ரிலேட்டிவ்லி நமக்கு உங்களுக்கு ஒரு கஷ்டமும் இருந்திருக்காது மகாநாராயணுக்கு. நீங்க நம்ம பாட்டு சொல்லுவோம், அங்க மலை ஏறினோம் இது பண்ணினோம் அப்படிதான் சொல்ற மொழிய, உங்களுக்கு ஒரு கஷ்டம் இருக்கு. மகாநாராயணா இப்படி வந்துட்டு அப்படின்னு என்ன, ஆனா மகாகாலேஸ்வரர் வரும்போது உங்களுக்கே கஷ்டம் இருக்கும். நீங்க இந்த சிவனை தொட்ட உடனே அவனுக்கு பர்சனலா கொஞ்சம் கஷ்டம் இருக்கும். பார்த்துருக்கீங்க? வரும்.
ஏன்னா பரித்ராணாய காப்பாத்துறதுக்காக, நம்மளை காப்பாத்துறதுக்காக. கஷ்டம்னா உடனே உங்களுக்கு நஷ்டம் நினைக்க கூடாது. நம்மளுடைய அக்கௌண்ட இந்த 50% எப்ப கழிக்கிறது, நம்ம இந்த 50% செஞ்ச மல்டிப்ளை பண்ண ஆம்பே பாபத்தை எப்படி கழிக்கிறது, அதுக்கு மகாகாலேஸ்வரர் துன்பத்துக்கு மேல துன்பம் கொடுத்து டக்குன்னு கீழே இறக்கிடுவார். புரியுதுப்போ? அப்ப சிவன் ஒரு ரூடிய சிவன் மேல அவதூறு சொல்ற கும்பல் நிறைய இருக்கு. பா சிவன் நம்மள ஆட்டி படைச்சுடுவாருப்பா, ஆட்டம் ஆடுறாரு பாரு, தண்ணி கொட்டுறது. ஏற்கனவே ஜலத்தை வச்சுதான் இந்த நிகழ்ச்சிய ஜலம் கொட்டுறதுன்னு என்ன அர்த்தம்? அதனால சிவன் நம்மள ரொம்ப துன்புறுத்திடுவார். லாரியை கொண்டு வந்து இறக்கிட்டாரா, லாரி கொண்டு வந்து பொத்தகச்சல போய் மாத்திச்சிங்க. ஒரு 10 ரூபாய்க்கு வேலை செய்ய போய் 50 ரூபாய்க்கு நஷ்டம் பண்ணிட்டார் அவர். முதல் புள்ளியார் சுழி இப்படி எல்லாம் பண்றாரு அப்படின்னு எல்லாம் அங்கிருந்து பக்கத்து கிராமத்துக்கு வர வந்தா அவனும் சிவன் ரொம்ப மோசம் சார், ரொம்ப நம்மளை படுத்திடுவார். ஏன்னா நம்மள ஆன்மீகத்துக்கு டக்குன்னு கூட்டிட்டு போயிடுவார். டக்குன்னு நம்மளுடைய கஷ்டம். அதனாலதான் நம்ம இப்ப மலையில ஏறுறோம், கிரிவலம் வர்றது என்னது நாம எடுத்துக்கிற கஷ்டம். அதெல்லாம் நம்ம ரொம்ப சொபிஸ்டிகேட்டட், நம்ம உடம்பு வலிக்கிற அளவுக்கு நடப்போம். அது வலிச்சுன்னா வச்சுக்கோ, ஒரு ஆட்டோ பிடிச்சி சுத்திட்டு வந்துருவோம். ஆட்டோக்கார பின்னாடி வருவான், இந்த கிரிவலத்தெல்லாம் பின்னாடி வருவான். சார் வரீங்களா? சரி பகவானே. சிவன் அப்படி விட மாட்டார். உன்னை கெஞ்ச கெஞ்ச உன்னுடைய பாபத்தை நீக்கிடுவார். அவன் கருணாமூர்த்தி, சிவன் கருணாமூர்த்தி. நம்ம எடுத்துட்டு இருக்கு மோட்ச புருஷார்த்தம் எடுத்துட்டு அதுல எத்தனை கஷ்டம் வந்தாலும் அது கஷ்டமே கிடையாது, நஷ்டம் கிடையாது. அந்த கஷ்டத்துல நஷ்டம் கிடையாது. அது நன்னா புரிஞ்சுக்கணும். புரியுதா? நீங்களாவது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அதனால தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய தர்மஸ்ய சம்யக் ஸ்தாபனம், அத சம்யக் ஸ்தாபனம் தாரணாத் இது தர்மஹா. ஓகே, அதனால பிரபஞ்சஸ்ய தர்மஸ்ய தர்மம். ஓகே, இந்த பிரபஞ்சஸ்ய ஆரோக்கியம் தர்மம். ஓகே, இந்த ஹோல் பிரபஞ்சத்தினுடைய ஆரோக்கியம் எதுல இருக்கு? தர்மத்தில் இருக்கு. ஓகே, அதுல நம்ம எல்லாம் விதை நெல், நம்ம எல்லாம் புரியுதா? நம்ம கிட்ட கொஞ்சம் கஷ்டம் எக்ஸ்ட்ராவை கொடுப்பாரு. புரியுதா? ஏன்னா நம்ம மூலமா நிறைய பேருக்கு நிறைய நெல் பயிர் பண்ணி அதுல வராம சம்பவாமி யுகே பிரதியுகம். ஒவ்வொரு யுகத்திலையும் நான் ஒரு சைக்கிள். ஓகே, பிரதியுகம்னா 60x60. ஓகே, 60 x 60 3600 வருஷம். ஓகே, 60ன்றது நம்மளுடைய ஒரு யூனிட். அதுதான் 60 வருஷம் ஒரு காலம் வச்சிருக்கோம் நம்ம. அதனால ஒவ்வொரு 3600 வருஷத்துக்கு ஒரு தடவை, அது மகாபாரதத்தில் எழுதியிருக்கேன், புதிய பாரதத்துல. 3600 வருஷத்துக்கு ஒரு சைக்கிள் சம்பவாமி யுகே யுகே. இப்ப இந்த சம்பவாமி யுகே யுகேன்னா யோக சாந்தி குருகுலம். அதெல்லாம் நீங்க அவதாரம் மூர்த்திகள். ஓகே, அது சொல்ல போறாரு, பகவானே சொல்ல போறாரு. எப்படி சொல்றாரு? ஜன்ம கர்ம சமே திவ்யம் ஏவம் யோ வேதி தத்வதஹ த்யக்த்வா தேகம் புனர்ஜன்ம நைதி மாமேதி சோர்ஜுன. இந்த 9ல என்ன சொல்றாருன்னா, யக தத்துவதகா வேதி. ஓகே, யார் ஒருவன் என்னை உள்ளது உள்ளபடி பார்க்கிறானோ, தத்துவப்படி என்னை பார்க்கிறானோ. என்ன தத்துவப்படி? என்னுடைய அபராபிரகிருதியை விட்டுட்டு பராபிரகிருதியை உள்ளது உள்ளபடி பார்க்கிறான். வேணுகான கிருஷ்ணன், அந்த கோபால கிருஷ்ணன், அப்புறம் நர்த்தனம் ஆடுகிற கிருஷ்ணன், அதெல்லாம் என்னது? அபராபிரகிருதி, மாயிக்க ரூபம், பிராதிபாசிக ரூபம். ஓகே, அதனால என்னுடைய சொரூபம் எது? பாரபார்த்திக சொரூபம், தத்துவம், சச்சிதானந்த சொரூபம், என்னுடைய சொரூபம். அந்த சச்சிதானந்த சொரூபத்தை யாரு பார்க்கிறானோ, ஓகே, அதனால கிருஷ்ணருடைய தேகம் இருக்க, அந்த கிருஷ்ணருடைய தேகம் பிராதிபாசிக தேகம், மாயிக்க தேகம். ஓகே, புரியுதா? அவருடைய இது பராபிரகிருதி, அது சச்சிதானந்த சொரூபம், பரபிரம்ம சொரூபம். இத தெரிஞ்சுட்டானா அவனுக்கு ஜீவன் முக்தி, விதேக முக்தி அப்படின்றார். ஓகே, பாஷ்யத்தில் என்ன சொல்றாரு படிப்போம். ஜன்ம ஜன்ம மாயாரூபம் கர்மச்ச சாது பரித்ராணாதி மே மம திவ்யம்
அப்ராக்ருதம் ஐஸ்வரம் ஏவம் யதோக்தம் யா யஹ வேதி தத்வதஹ தத்வேன யதாவத் த்யக்த்வா தேகம் இமம் புனர்ஜன்ம புனருத்பத்திம் ந ஏதி ந ப்ராப்னோதி மாமேதி ஆகச்சதி ச முச்யதே ஹே அர்ஜுன. ஓகே, ஜன்ம ஜன்மனா மாயா ரூபம் அப்படின்றார் பாஷ்யக்காரர். அவருடைய ஜன்மம் எப்படிப்படுது? மாயா ரூபம். கிருஷ்ண ரூபம் மாயை கிருஷ்ணன், மாயை கிருஷ்ணன். அதனால மனசோட பக்குவத்தை பொறுத்து நம்முடைய ஸ்வரூபம் எப்படி இருக்கும்னா ஏக ரூபம், அநேக ரூபம், அரூபம். ஏக ரூபம் என்றது என்ன? பிராதிபாசிக ஸ்வரூபம் ஈஸ்வரா. ஈஸ்வரனுடைய பிராதிபாசிக ஸ்வரூபம் ஏக ரூபம். ஓகே, சோ அதுல இருந்து பிரத்யக்ஷ ஸ்வரூபம் எது? பாஞ்ச பௌத்திக ஸ்வரூபம் விஸ்வரூபம். பார்க்கிறது எல்லாம் பகவான் தான். அது நிறைய இந்த டேபிள் ஈஸ்வரன். நீ எப்படி முதல்ல ரூபத்துல ஈஸ்வரனா வணங்கி பாவனை அதுல நிகழ்ந்து காதலாகி கசிந்து உருகி அப்படிலாம் இருந்து அப்பேற்பட்டவாளுக்கு இந்த டேபிளும் ஈஸ்வரன் ஆகணும். புரியுதா? ஏக ரூபத்துல உருகாம இருந்தா இதுவும் ஈஸ்வரன் தானே. ஓகே ஓகே, நெக்ஸ்ட் அரூபமா? இது எல்லாமே தெரிஞ்ச மாதிரி பேசிட்டு இருப்பாரு. ஏக ரூபத்திலே தகராறு. ஏக ரூபம் லீட் டு அநேக ரூபம். புரியுதுல? ஏற்கனவே அந்த ரூபத்துல அந்த கிட்டா கிருஷ்ணனை பார்த்து, குட்டி கிருஷ்ணனை பார்த்து கொஞ்சம் கொஞ்சம் சலங்க கட்டி அப்படிலாம் பாடி அதுல அந்த பாட்டு பாடும்போது அப்படியே மனசு தாளாட்டி சீராட்டி அப்படிப்பட்டவனுக்கு விஸ்வரூபம் எல்லாமே கிருஷ்ணர் தான். அது மாயிக்கம். அப்படி புரிஞ்சுண்டு அந்த மாயிக்க ஸ்வரூபத்தை இப்படி பார்க்கும் போதே இது ரெண்டு ரூபம் இருக்கு. இப்ப நீங்க நோட் புக்கை பாக்குறீங்கன்னா ஒரு நூலத்தை பாக்குறீங்கன்னா லைட்டா அந்த வஸ்து இருக்கிறது. அந்த மாதிரி ஒரு ஒரு இடத்துலையும் பார்க்கும்போது அதுல சத்தம் மித்தியாவும் கலந்து இருக்கிறது. அத்தியாசம் இருக்கிறது அதுல. அதுல இருக்கிற மித்யாவ பதார்த்தத்தை எடுத்துட்டு அதுல சத்து பார்க்கணும். புரியுதா? சத்து பார்க்கணும்னா டேபிள விட்டுட்டு அந்த டேபிள் ஈஸ் இருக்கிறதுன்னு இருக்கணும். அதை மாதிரி எடுத்துக்கணும். இப்ப நான் சொல்றதே ஒரு மாதிரி இருக்கும். அது மழையில வேற சூரியன் வேற இல்லையா, மத மதம் இருக்கும். புரியுது? ரொம்ப கஷ்டம் அது. ஓகே, அது பேரு விஸ்வரூபம். அப்ப விஸ்வரூபத்துக்கு வந்துட்டா எவ்ரி வேர் ஈஸ்வர தான். எனி திங் ஈஸ்வரா. அது புரிஞ்சுட்டுனா அரூபத்தில் போறதுக்கு இவர்த ஸ்பீடா போக வேண்டியதான். தாயம் போட்டு அப்படியே பரமபதம் போக வேண்டியதான். சோ இதுல போறது மாயிக்க கிருஷ்ணன். அவனுடைய செய்யும் லீலைகள் கர்மம். அவனுடைய செய்யக்கூடிய லீலைகள் கர்மம். அவன் செய்யற கர்மம் எல்லாம் லீலை இல்ல, அது ஞானியோட கர்மம் எல்லாம் லீலை. பகவானுடைய அவதாரத்தில் இருக்கிறது எல்லாம் லீலை. அதுதான் கர்மம் சொல்றான். புரியுதுல? சிசுபாலனை வதம் செய்தார், அது லீலா இல்ல, அது கர்மம் இல்ல, அது லீலா, அது கர்மம் நம்ம சொல்றோம். அதனால திவ்ய ஜன்மம் அண்ட் திவ்ய கர்மம் அதெல்லாமே திவ்யம், தெய்வீகம், மாயிக்கம். அதுல ஒண்ணும் அவதாரத்துக்கு ஏ மமஹா, ஏ இஸ் ஈக்வல் டு மூலம், மம திவ்யம் அப்ராக்ருதம் ஐஸ்வரம். என்னுடைய அசாதாரணமான சும்மா இப்படி இது தூக்கி விடுவானே மலைய சொல்லு, இப்படி தூக்கிடுமா? அப்படிலாம் பண்ண முடியாது. அதுக்குன்னு தனி ஒரு ஸ்பெஷல் எதிர்க்கணும். ஒரு விஷயத்தை அசாதாரணமா செய்யறான்னா அதுக்கு பேர் லீலா. அந்த மாதிரி பகவான் பண்ணுங்க. ஏவம் மூலம் எதோ உக்தம், ஏற்கனவே நான் சொன்னது மாதிரி 3 விஷயத்துக்காக பர்பஸ்க்காக நான் வந்திருக்கேன். யகா வேதி தத்துவதா தத்துவேன யதா வத், யாரு உள்ளது உள்ளபடியே என்ன அறிந்து கொள்கிறார்களோ. ஓகே, யாரு அப்படி தெரிஞ்சுண்டா, பகவான தெரிஞ்சின்ற பிறகு பராபிரகிருதி புரிஞ்ச பிறகு அப்புறம் அப்படியே முறைச்சு முறைச்சு பார்ப்பானா? பார்க்க மாட்டான். ஏன்னா சங்கரா ஞானி. ஓகே, சிவானந்த லகரி எழுதினார் அவர். புரியுதா? மாயிக்க சொல்ற பொய்ன்னு தெரிஞ்சுதான் எழுதுறாரு. அத புரியுதா? அவருக்கு தெரியாது அது பொய்ன்னு. ஆனா கூட அதுல பார்த்தா படிச்சா
அதுல என்ன புலமை கவிதை அதுல இருக்கிறது நெகிழ்ந்து ஒரு புலவனால தான் அதை இது பண்ண முடியும். அதுல நம்ம ஒரு எப்பவுமே ஒரு மாதிரி வந்துன்னா இப்ப நம்ம ஜட்ஜ் ஆயிட்டீங்கன்னு வச்சுங்களேன். இப்ப எப்படியோ அட்வொகேட்டுக்கு படிச்சுட்டீங்க, எப்படியோ மார்க் இருக்கு வாங்கி, அப்புறம் எப்படியோ கோர்ட்டுக்கு போய் இதெல்லாம் ஒய்ஃபு திட்டி போங்க கச்சேரிக்கு போங்கன்னு சொல்லி திட்டி புஷ் அனுப்ப அவன் புளுக்கு ஜட்ஜ் ஆயிட்டான்னு வச்சுக்க. ஜட்ஜ் ஆயிட்டேன்னா அவர் மூஞ்சி சீரியஸ் ஆயிடும். ஐ ஆம் நீதிபதி, ஐ ஆம் நீதி அரசர் அப்படி இருப்பான். அது போல ஐ ஆம் த வேதாந்தி, சிரிப்பு முட்டுன்னு வச்சுக்க. என்ன ஆகும்னா சாதாரண மனுஷன் மாதிரி ஆயிடுவான். இவனுக்கு பயம். உள்ளுக்குள்ள நீ கரெக்டா ஞானத்துல வச்சிருந்தா அதுல நீ பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை. வெளி வேஷத்துல மாத்திரம் நீ மாதிரி அசாதாரண மாதிரி காட்டினு வச்சுக்கிய, அப்ப பயப்பட வேண்டியதான். நம்மள யாராவது காலவாரி விட்டுருவானு, காலவாரி விட்டுருவான்னு நீ நினைக்கும் போது நீ சாதாரண மனுஷன். புரியுதுல? நமக்கு எப்ப பாதுகாப்பு இல்லைன்னு நினைக்கிறோமோ அப்பவே இவர்தான் சாதாரண மகா ஜனங்கள் அர்த்தம். புரியுதுல? ஐ ஆம் த கிரேட், ஐ ஆம் பிரம்மன் ஸ்வரூபம். அப்படி அது சொல்றவன் யாரு முடியும்? அவன் தத்துவவிதா. யாரு என்னை உள்ளது உள்ளபடி பிரம்மத்தை அறிந்து கொண்டானோ அவனுக்கு எப்படி இருக்குமா? இமம் தேகம் தெக்துவா, அவனுடைய தேகம் போன பிறகு கூட யகா வேதி, யகா வேதி இஸ் ஈக்வல் டு ஞானினஹா. ஞானிக்கு அவதார மூர்த்தி ஞானி. எப்படி அவதார ஸ்வரூபம் ஈஸ்வரனோ அதுக்கு ஈக்குவலண்ட் பர்சன் அவதார ஞானி. ஓகே, ஞானியும் அப்படியே தான் பண்றான். ஆனா அவதார மூர்த்தி பண்றது லீலா, அது கர்மம். ஞானி பண்றது கர்மம், அது லீலா. அவ்வளவுதான் டிஃபரெண்ட். ஒழிய இமம் தேகம் தெக்துவா, ஞானிக்கு பிராரப்தம் வேலை செய்யுமா வேலை செய்யாதா? ஞானிக்கும் பிராரப்தம் வேலை செய்யும். புரியுறதா? நன்னா வேலை செய்யும், இன்னும் அதிகமா வேலை செய்யும். அதனால வேலை செய்யும். ஆனா ஞானிக்கு பிராரப்தம் உண்டா இல்லையா அப்படின்னா ஞானிக்கு பிராரப்தம் கிடையாது. ஞானிக்கு பிராரப்தம் உண்டு, ஆனா ஞானிக்கு பிராரப்தம் கிடையாது. அவனுக்கு என் தலையில எடுத்து இதெல்லாம் கட்டிட்டு இப்படி ஒரு கிளாஸ் எடுக்க வேண்டியிருக்க அப்படி சொல்லிட்டு அது பிராரப்தம். சில பேர் என்கிட்ட உங்க பிராரப்தம் ரொம்ப மோசம் சாமி, ரொம்ப பிராரப்தம் எங்களை வச்சுட்டு இருக்கேன் பாருப்பா. அப்போ உலக திருஷ்டியில ஞானிக்கு பிராரப்தம் உண்டு, ஆனா ஞான திருஷ்டியில அவனுக்கு பிராரப்தம் கிடையாது. அவன் இருக்கும் போதே விதேக முக்தன் தான், செத்த பிறகு விதவ முக்தன் கிடையாது. ஓகே, அப்படி ஒருத்தன் இருந்தான். வைதேகியோட அப்பா, வைதேகியோட அப்பா விதேகன். விதேகனால தான் வைதேகி. அவன் ஞானியா இருந்தனால அவன் பொண்ணுக்கு பேரு எங்க அப்பனை அப்படி ஒரு செலக்ட் பண்ணாம போயிட்டேன் நானு. நம்மளால வைதேக ஆகிறது கஷ்டம். இப்படிதான் ஏதாவது ஒரு அப்பன் விதேக மூர்த்தியா இருந்தானா அவனுக்கு நான் பிறந்து வச்சுக்கோ, என்ன வைதேகின்னு போட்டுக்கலாம். புரியுதுல? ஒண்ணு இப்படி போட்டுக்கணும். திரிபுர சுந்தரி, இப்ப காலையில சொல்றேன். திரிபுர சுந்தரி, திரிபுரத்தை எழுத்தவன் சிவன், ஆனா ஓய்வு போட்டுக்கிறா திரிபுர சுந்தரின்னு. புரியுதா? அது மாதிரி ஏதாவது நமக்கு சம்பந்தப்பட்ட ஆளு, நமக்கு வேண்டிய ஆளு அப்படி பண்ணிட்டானா நம்ம போட்டுக்கலாம் இதுல. புரியுதா? ஒருத்தர் எங்க டாக்டர் ஒருத்தர் இருந்தாரு, பத்ரிநாத். ஓகே, அவன் ஒய்ஃபு தான் ராமஜபம் பண்ணாரு. இங்க பாருங்க, கணவன் மனைவி இரண்டு ஒன்று, அதனால அவள் பண்ணுவதெல்லாம் கூட என்னுடைய கணக்கில் சேர்த்துக்கோங்க, பேர் போட்டுக்கோங்க. அவ பேர் மாத்திரம் எதுக்கு போடுறீங்க? பத்ரிநாத் சேர்த்து பேர் போட்டுக்கோங்க அப்படின்னாரு. ஜப்பம் நாங்க நீங்க சொன்னதெல்லாம் நாங்க கரெக்டா பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னாரு அவரு. புரியுதா? அந்த மாதிரி இது இந்த தேகம் தெக்துவா. எப்படி ஜனகன் உயிரோடு இருக்கும் போது விதேகன் அவனுக்கு பேரு. ஏன்னா தேக அபிமானத்தை விட்டான். தேக அபிமானத்தை விட்டவன் விதேகன். ஓகே, தேக அபிமானம் இருந்தனா இவர் சாதாரண மனிதன். ரெண்டுத்துக்கும் உள்ளது. தேர்ஃபோர் ஞானி நித்திய முக்தன். ஓகே, அதனால உலகத்தினுடைய பார்வையில் அவனுக்கு ஜீவன் முக்தன் விதேக முக்தன் சொல்லலாம். தேர்ஃபோர் விவேக சூடாமணியில அஜ்ஞானி திருஷ்டியா ஜீவன் முக்தி விதேக முக்தி அப்படின்றார் ஆச்சாரியல். ஓகே, அஜ்ஞானி ஜன போதார்த்தம் பிராரப்தம் பக்தி வை ஸ்ருதி. ஓகே, அஜ்ஞானியோட திருஷ்டியில அவனுக்கு பிராரப்தம் உண்டு, எல்லாம் உண்டு. அப்போ ஞானி சில காலம் ஜீவன் முக்தியா அனுபவிச்ச பிறகு பிராரப்தம் முடியும் போது, அப்படி கர்மம் முடியும் போது அவனுடைய தேகம் போகிறது. என்ன புரிஞ்சுக்கோங்க. ஓகே, தேகம் போச்சுன்னா என்ன அர்த்தம்?
கர்ம க்ளோஸ்னு அர்த்தம். புரியுதா? சரி, தேகத்தை நீக்கினான்னு அர்த்தம், கர்ம இருக்குன்னு அர்த்தம். புரியுதா? இப்படி தட்டி இப்படி திருப்பி நீ பொழைச்சிக்கிட்டேன்னு வச்சுக்கோ, கர்ம இருக்குன்னு அர்த்தம். டாக்டர் தட்டினால நீ பொழைக்கல. சப்போஸ் டாக்டர் தட்டும் போது மூச்சு போயிடுச்சுன்னு வச்சுக்கோ, டாக்டர் தட்டினதுனால நீ போல, உன் கர்மா அவர் தட்டும் போது அது லாஸ்ட் ஒரு பாயிண்ட் இருக்குமே நம்ம இதுல செல்போன்ல, அந்த மாதிரி டக்குன்னு போயிட்டு இருக்கும். இது கர்மா பேஸ்ட் யுவர் பாடியோட இருக்கிற உயிர். புரியுதா? அதனால நீ எங்க வேணா இந்த மடுவுல கூட நடந்து போலாம். நீ இல்ல இப்படி இதுக்கு மேல போறது தண்ணி, அதுல கூட நடந்து போனா கூட நீ உனக்கு கர்மா இருந்துன்னு வச்சுக்கோ, எங்கேயாவது எவனா இழுத்து கொண்டு வந்து வெளியில விட்டுருவான். அது அவன் பொறுப்பு. யாரு பொறுப்பு? கர்ம பல தாத்தா பொறுப்பு. புரியுதா? அவர் தான் கர்மத்தை கரெக்டா கணக்கு வச்சுக்கணும். புரியுதா? இல்லைன்னா ஒருத்தன் கணக்கு இப்படி போச்சு, சரி சரி விடுற, ஒரே டயர்ட் ஆயிடுச்சு, அவனை விட்டுடு. அப்படிலாம் முடியாது. இது கர்மபல தாதாவோட விஷயம். அக்யூரேட்டா பண்ணுவார் அவர். அதனால அப்படி பண்ணிருக்காங்க. therefore so இங்க புனர்ஜன்மா ந ஏதி புனருத்ருப்தி ந பிராப்னோதி. இனி அவனுக்கு புனர்ஜன்மம் கிடையாது. யாருக்கு? ஞானிக்கு. விதேக முக்தி. மாம் ஏதி ஆகச்சதி, அவன் பிறப்பதில்லை, இனி அவன் பிறப்பதில்லை. ஞானியை பொறுத்த வரைக்கும் அகம் பிரம்மாஸ்மின் புரிஞ்சதுனால இந்த பிரம்மம் எப்ப பிறந்தது, எப்ப இருந்தது, எப்ப இறந்தது கிடையாது. ஓகே, அப்போ எனக்கும் ஈஸ்வரனுக்கும் வேறுபாடு உண்டா இல்லையா? உண்டு. வேறுபாடு உண்டா இல்லையா? இல்லை. ரெண்டு பதில் சொல்ல முடியும். சிலதுக்கெல்லாம் நம்ம ஒரே பதில் தான் வருவான், சிலதுக்கெல்லாம் ரெண்டு பதில் இருக்கு. எந்த திருஷ்டியா பார்க்கிற நீ? அலையா பார்க்கும்போது உனக்கும் கடலுக்கும் வேறுபாடு உண்டு. ஓகே, ஜலமா பார்க்கும்போது எனக்கும் கடலுக்கும் வேறுபாடு கிடையாது. புரியுதுல? அதனால அகம் பிரம்மாஸ்மின் சொல்லிட்டானா அந்த ஞானிக்கு அவன் என்ன சொல்லலாம்? ஐ வாஸ் கிருஷ்ணா, ஐ ஆம் கிருஷ்ணா, ஐ எவர் வில் பி கிருஷ்ணா. புரியுதா? யார் கிருஷ்ணா? ஐ ஆம் த கிருஷ்ணா. புரியுதா? யாரும் இப்படி தெரியும் இருக்காது கிருஷ்ணா எங்கன்னு. அதனால அப்படி சொல்றாரு. யாருக்கு? அவர் சொல்றாரு ஆத்மா குடாகேஷ சர்வபூத ஆசஸ்யதி. புரியுதா? ஈஸ்வர சர்வபூதானம் கிருத்யேஷ அர்ஜுனா திஷ்டதி. நான் தான் உன்கிட்ட இருக்கிறது, நான் தான் நான் தான் உங்ககிட்ட இருக்கிறது, நீ தான் நானுன்னு புரிஞ்சுக்கிட்டேன்னா யஹவேதி ஞானினா அவனுக்கு பிறப்பு கிடையாது, இறப்பு கிடையாது. அவனுடைய இந்த சரீரம் இருக்க, ஓகே, அனுராதா சரீரம் இருக்க, அந்த அனுராதா சரீரம் அபரா பிரகிருதி, அனுராதாவோட சச்சிதானந்தம் பரா பிரகிருதி. புரியுதுல? அனுராதா ஏன் சொன்னா, ரிஷிகேஷ்ல ஒரு பொண்ணு வந்தா, ஏன் பகவான் சத்யசாயின்னு போட்டுக்கிறா, பகவான் சத்யசாயின்னு போட்டுக்கிறாங்க. நான் சொன்னேன் உனக்கு ஏன் காண்டு அப்படின்னு. போட்டுக்கிட்டோம், அவரு போட்டுக்கிட்டோம், உனக்கு இல்ல சொல்லுங்க சுவாமிஜி, அவ ஆந்திரா பொண்ணு, சொல்லுங்க. எனக்கு இந்த விஷயம் ரொம்ப நாளா யார் கேட்டாலும் பதில் சரியா சொல்ல மாட்டாங்க, நீங்க சொல்லுங்க. அவர் மாதிரி நம்மள மாதிரி தானே இருக்காரு, அவரு நம்மள மாதிரி தான் சாப்பிடுறாரு, அவருக்கும் கோல்டு வருது, ஜுரம் வருது, எனக்கு தெரியும். அவர் மாதிரி பகவான் சத்யசாயின்னு போட்டுருப்பாங்க அப்படின்னு. பாரு, அவர் 8 ஊருக்கு ஜலம் கொடுத்துருக்காரு, என்ன 8 டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துருக்காரு. புரியுதா? அது போல நீ ஒரு 10 வீட்டுக்கு கொடுத்தனா நீ கூட பகவான் அனுராதான் போட்டுக்கியானே. புரியுதுல? அதனால இந்த சரீரம் இருக்கிறத, ஒவ்வொருத்தருடைய சரீரமும் அபரா பிரகிருதி, அதுக்குள்ள இருக்கிற ஆத்ம சைத்தன்யம் இருக்க, அது பரா பிரகிருதி. புரியுதுல? இதுதான். இப்ப வாட்சியார்த்தமா கிருஷ்ணன், கோவிந்தம், கோபால, மதுசூதனன் பேரு. ஓகே, இந்த பேரெல்லாம் என்ன பேருக்கு நீங்க உன் பேர் கூப்பிடுறீங்க, ஓகே, சாந்த லட்சுமி, விஜயலட்சுமி, இந்த லட்சுமின்னு, அதெல்லாம் என்னது? அபரா பிரகிருதி, அபரா பிரகிருதி, அபரா பிரகிருதி. புரியுதா? அதெல்லாம் வாட்சியார்த்தம், டூப்ளிகேட். அது புரியுதா? மாயிக்க சரீரம் சொல்றது கர்ம சரீரம். புரியுதா? ஆனா நமக்குள்ள இருக்க சச்சிதானந்தம் இருக்கு இல்லையா, அந்த சச்சிதானந்தம் பராப்பு இருக்கிறது. அதனால பகவானே இப்படி பார்த்துட்டு கூடாது, பராப்பு இருக்கிறது அபராப்பு இருக்கிறதா அப்படின்னு. உன்னை இப்படி பார்த்துக்கணும். உன் சரீரம் இருக்க அது அபராப்பு இருக்கிறது, அதுக்குள்ள இருக்கிறது பராப்பு இருக்கிறது. அதனால நீ அதனால தான் நம்ம வீட்டுல வாடா அவதாரம் அப்படி சொல்றோம் இல்லையா, அது உண்மை. சில சமயம் நம்ம கேலியே பேசுவோம், ஆனா அது உண்மை. ஒவ்வொருத்தருமே இந்த ஊர்ல பிறந்த அத்தனை பேருமே அவதாரம் தான். புரியுதா? அதனால அவதாரம் தெரிஞ்சுட்டுனா அவன் அவதார மூர்த்தியா இருக்கான்.
தெரியலன்னா அவஸ்தையா இருக்கான். புரியுதா? அதுல தான் வேற ஒண்ணு இல்லை. அதனால பகவான் சக ஏதி அர்ஜுனா உச்சதே, அவன் மோட்சத்தை அடைகிறான். அப்படி பகவான் சொல்லி முடிக்கிறார். நாம மீதிய பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரிஹி ஓம்.